கைஸ் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்காரு AK-64 படத்துக்காக. ஸோ AK-64 படத்தால் பார்த்தீங்கன்னா மோர் தென் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஒரு படி மேலே இருக்கும். இது வந்து பக்காவான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆக்ஷன் கிரைம் ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு வழக்கமான ஒரு படமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான ஒரு ஸ்டோரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஆதி ரவிச்சந்திரன் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சம்பவம் மாதிரி இருக்கும். பயங்கரமாக ஒரு சம்பவம் நம்ம ஏகே உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம AK-64 படத்தை பொறுத்தளவுக்கு மோகன்லால் இருக்காரு அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்ரீலீலா இருக்காங்க. சுவாசிகா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. தென் இந்த படத்தில் இன்னும் ஏகப்பட்ட ஸ்டார் கெஸ்ட் உள்ள இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஈவன் SJ சூர்யா கூட இந்த படத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது இருந்துச்சு. ஸோ நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் கொடுக்குற இந்த மேசிவான ஒரு அப்டேட்டில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம AK-64 அந்த சம்பவத்தை. ஸோ இந்த படத்தோட போஸ்டர் எந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம போஸ்டர். ஸோ போஸ்டர் எந்த மாதிரி இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆர்வத்தோட இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம AK-64 அப்டேட்டுக்கு மரண மாசம் வந்து எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா AK-64 அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.